ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல். இந்த ரெசிபி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சைட் டிஷ், சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும், நல்லா மேட்சிங்காக இருக்கும். இதில் ஒயிட் ரைஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிடும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு வானலியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் கேரட்டும் பீன்ஸும் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அதிலே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நான் சீக்ரெட் பிரியாணி மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 3த்தையும் வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ண அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தீயை கம்மியாக வச்சு பண்ணுங்கள். ஏன்னா மிளகாய்த்தூள்லாம் போடும்போது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கம்மியாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காய்கறி எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடிக்கோங்க. மூடி நல்லா 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேக வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் காய்கறி நல்லா ருசியாக வெந்திருக்கும். ஸோ காய்கறி இந்த மாதிரி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நல்லா இப்படி கிளறி விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.